நாசா அறிவிச்சுக்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அதாவது பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை 3:30 மணிக்கு, அதாவது 3:30 மணி அளவில் பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அந்த போயிங் வந்து பாத்தீங்கன்னா விண்கலன் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு தனியாவே, அதாவது சுனிதா வில்லியம்ஸ் அவர் கூட போன அவங்க 2 பேரும் இல்லாம தனியாவே பாத்தீங்கன்னா அது நம்ம பூமிக்கு திரும்ப போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அது பிரிஞ்சாச்சு, பூமியை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் 400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அது டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய பூமியின் வளிமண்டலத்திற்குள்ளாக வரும்போது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த விண்கலத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஈலியம் கசிவு. ஸோ இந்த ஈலியம் கசிவு மூலியமா அது வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்தடையுமா அப்படின்றதுல பெரும் டவுட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பூமியின் வளிமண்டலத்திற்குள்ளாக அந்த விண்கலன் வரும்போது கண்டிப்பா அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ 7 நாள்ல திரும்பக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளாகியும் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி இருந்து வரல. இந்த பரீட்சை ஒரு அக்னி பரீட்சையாக தான் நாசா வந்து பார்க்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தின் மூலியமா ஆட்களை ஏற்றி கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா இப்போ வந்து எம்டியா தான் அந்த விண்கலன் வந்து பிரிஞ்சு வரப்போகுது. இது வெற்றிகரமா நடந்துச்சுன்னா ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வெற்றிகரமா நடக்கலன்னு சொன்னா கண்டிப்பா அதுல வில்லியம்ஸோ இல்ல அவங்க கூட பயணிக்க அந்த விண்வெளி வீரரும் வந்திருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுத்தி இருக்கும். அதாவது அவங்க 2 பேரும் உயிரிழந்திருப்பாங்க. ஒரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரையல் மாரி நாசா பாக்குதா அப்படின்னு பார்க்கறாங்க. இல்ல இது உண்மையாவே அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்களா, விபரீதம் நடக்குதா இல்லையா அப்படின்ற விஷயத்த வந்து நாசா வந்து தெளிவுபடுத்திக்க விரும்புது. அதுக்காக தான் இன்று ஆட்களே இல்லாம விண்வெளி வீரர்கள் இல்லாம அந்த விண்கலத்தை திரும்பி பூமிக்கு வர வைக்கிறாங்க. இன்னும் சில மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது விண்வெளியில இருந்து பூமியின் வளிமண்டலத்திற்குள்ளாக வரப்போகுது அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி வந்து போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இவங்க 2 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. ஸோ அந்த அனுப்பி வைக்கிறது மூலியமா அந்த ஸ்டார் போயிங் 11 பாத்தீங்கன்னா அந்த விண்கலம் பாத்தீங்கன்னா அனுப்புறதுக்கு முன்னாடியே பல்வேறு குறைபாடுகள் அந்த நிகழ்ச்சியை தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. அப்படி தள்ளி போட்டுருந்த இந்த நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூன் 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விண்வெளி மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்கலன் புறப்பட்ட சில நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபால்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. இதனால ஆட்டோ மோட்ல இருந்து அதை மேனுவல் மோடுக்கு மாத்தி இவங்க 2 பேரும் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிட்டாங்க. மேட்ரு ஓவர். ஆனா அங்கிருந்து அவங்க 7 நாள்ல திரும்பி வரணும் அப்படின்ற விஷயமா தான் அவங்க போனாங்க டிராவல் பண்ணி. ஆனா 7 நாட்களோ திரும்பி வர முடியல. ஏன்னா பல்வேறு குறைபாடுகள் அந்த விண்கலத்துல இருக்கு. சோ அவங்களால வர முடியல அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. சோ இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தை தான் நாசா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த விண்கலன் வந்து ஸ்டார்லைனர் பூமிக்கு திரும்புமா, இல்ல ஆகாயத்திலே வெடிச்சு சிதறுமா, இல்ல ஆகாய மண்டலத்துல அதை விண்வெளியிலே அது பறந்து போயிடுமா, இல்ல அங்கிருந்து ரிமூவ் பண்ணும் போதே அதுல எதனா பிரச்சனை ஏற்பட்டு அதெல்லாம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு எதனா பிரச்சனை ஏற்படுமா அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. சோ அப்படி ஏற்பட்டா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அது பிரிக்கும் போதே எதனா பிரச்சனை ஏற்பட்டு விளைவு பெருசா இருந்தா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தப்பிப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு மாற்று வழியும் வந்து பாத்தீங்கன்னா நாசா அறிவிச்சிருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய டிராகன் விண்வெளி அந்த கடல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க இருக்காங்க ஆளுங்க, அவங்க வரதுக்கு தான் அதுல சீட் இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து வரதுக்கான 2 இருக்கைகள் வந்து அதுல அடிஷனலா பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா அப்படி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய அனைவரும் தப்பிக்கிறதுக்கு டிராகன் விண்கலன் வந்து ரெடியா இருக்கு அப்படின்ற விஷயம் தெளிவுபடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இந்த விஷயம் தான் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் பூமிக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அங்கேயே வந்து ரெடி பண்ணிருக்காங்க டிராகன் விண்கலத்துல. சோ கண்டிப்பா இது தனியா வந்தாலும் ஓகே, தனியா வராம அங்கேயே வெடிச்சு சிதறினாலும் ஓகே, இல்ல ஆகாயத்திலே மிதந்து போயிட்டாலும் ஓகே. அதாவது இந்த போயிங் 11. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிராகன் வந்து அங்க வெயிட்டிங்ல இருக்கு. சோ டிராகன் மூலியமா நம்மளுடைய வீரர்கள் வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நாசா தெளிவுபடுத்திருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்றத இன்னைக்கு ஃபுல்லாவே நமக்கு நீங்க தெரிஞ்சிடும். சோ அடுத்து என்ன நடந்தது, போயிங் 11 வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா பூமிக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பதிவு மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ அதுக்காக தான் சொல்றேன், நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நடவடிக்கைகளை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலியமா ஒவ்வொரு மரக்கண்டுக்கு நடப்படும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். உங்க பர்சனல் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.